அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, முருகப்பெருமானுடைய அதிசக்தி வாய்ந்த காரிய சித்தி எந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த எந்திரம் பார்த்திங்கன்னா சித்தர்களால் எழுதப்பட்ட எந்திரம், சரிங்களா? சித்தர்களால் உருவாக்கப்பட்ட எந்திரம். இந்த எந்திரத்தை சுவடிகளில் இருந்து, என்னுடைய குரு கொடுத்த சுவடிகளில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான எந்திரம்னா இந்த முருகப்பெருமானுடைய எந்திரம் தான். இந்த எந்திரம் பார்த்திங்கன்னா எப்படி வரையப்பட்டிருக்கு அப்படின்னா, அருங்கோண சக்கரத்தை கொண்டு இந்த எந்திரத்தை என்ன செஞ்சுருக்குன்னா வரையப்பட்டிருக்கு. இந்த எந்திரத்தில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான மூல தெய்வமாக கொண்டு தான் இந்த எந்திரத்தை உருவாக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? முருகப்பெருமான் தான் மூல தெய்வமாக இருந்து இந்த எந்திரத்தை உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த எந்திரத்தில் என்னென்ன தெய்வங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் இருக்காங்க, முருகன் இருக்காங்க, சிவன், பார்வதி இருக்காங்க, சரிங்களா? இந்த மாதிரி 4 தெய்வங்கள் இந்த எந்திரத்தில் விட்டிருக்காங்க. பொதுவாகவே ஒரு எந்திரத்தை, இப்போ முருகனோட எந்திரம் இருக்குது, இல்லை ஒரு காளியோட எந்திரம் இருக்குது, இல்லை ஒரு கருப்பசாமியோட எந்திரம் இருக்குது, விநாயகரோட எந்திரம் இருக்குது அப்படின்னா, நம்மளாம் செய்கிற ஒரே ஒரு தப்பு என்னன்னா, எந்த தெய்வமோ அந்த தெய்வத்தை மட்டும் நம்ம கும்பிட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த எந்திரத்தில் என்னென்ன தெய்வங்கள்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு எல்லா தெய்வங்களையும் நம்ம வணங்கினா மட்டும்தான் அந்த தெய்வத்துடைய மூல தெய்வத்துடைய அனுக்கிரகத்தை நம்ம பெற முடியும், சரிங்களா? எடுத்துக்காட்டுக்கு, ஒரு சிவன் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா, எடுத்தோடனே சிவனை போய் கும்பிட்டா சிவன் கொடுத்துருவாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. முதல்ல போய் விநாயகரை வணங்குவோம், 2வது முருகனை வணங்குவோம், அடுத்து நம்ம சிவன், பார்வதி சுற்றி உள்ள பரிவார தெய்வங்களை வணங்குவோம். வணங்கின பிறகுத்தானே நம்ம சிவபெருமானை போய் வணங்கினா அந்த அருள் கிடைக்கும். அதே போல் ஒரு எந்திரத்தை நம்ம வச்சு வணங்கணும் அப்படின்னா, அந்த எந்திரத்தில் என்னென்ன தெய்வங்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த தெய்வங்களெல்லாம் வணங்கிட்டு நம்ம அந்த எந்திரத்தில் இருக்கக்கூடிய மூல தெய்வத்தை நம்ம வணங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எந்திரத்தினுடைய பலனை நம்ம என்ன செய்ய முடியும்னா முழுமையாக அனுபவிக்க முடியும், சரிங்களா? இப்படி நம்ம பண்ணாத்த நம்ம என்ன செய்ய முடியும்னா, எந்திரங்களை வச்சு வணங்கணும் அப்படின்னா எந்திரத்தில் உண்டான பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும், சரிங்களா? இன்னைக்கு பார்க்கக்கூடிய முருகப்பெருமானுடைய இந்த அருங்கோண சக்கரத்தில் என்னென்ன தெய்வங்கள்லாம் இருக்காங்கன்னா, சிவன், பார்வதி, முருகன், விநாயகர், இந்த 4 பேருமே குடும்பமாக ஒற்றுமையாக இருக்கிறதுனால இந்த எந்திரத்தை குடும்பம் நடத்தக்கூடிய இடத்துல, சரிங்களா, ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டில் இந்த எந்திரத்தை நம்ம வச்சு வணங்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு ஒற்றுமை கிடைக்கும், சரிங்களா? ஒரு சந்தோஷம் உருவாகும், பணம், செல்வாக்கு, இந்த விஷயங்கள்லாம் உருவாக ஆரம்பிக்கும். நம்மளை சுற்றி உள்ள காரிய தடைகள் பூராமே படிப்படியாக நீங்க ஆரம்பிக்கும், சரிங்களா? நீங்க ஆரம்பிக்கும். இந்த எந்திரத்தை பார்த்திங்கன்னா வச்சு நம்ம வணங்கணும் அப்படின்னா, இந்த குழந்தை பேர் இல்லாதவங்களாம் இந்த எந்திரத்தை ஒரு 48 நாளைக்கு தொடர்ந்து வணங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமானோட அருள்னால ஆண் குழந்தை முதல்ல பிறக்கும். இந்த எந்திரத்தெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் இந்த குழந்தை பேர் இல்லாமல் ஒரு தம்பதிகள் வந்தாங்க. அவங்களுக்குலாம் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த எந்திரத்தை எழுதி, இந்த மந்திரத்தையும் தான் எழுதி கொடுத்து, இதை ஒரு 21 நாள் தொடர்ந்து பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். கொடுத்த பிறகு அவங்களுக்கு என்ன செஞ்சிருச்சுன்னா, முருகப்பெருமானுடைய அருள்னால ஒரு ஆண் குழந்தையுமே பிறந்திருக்கு, சரிங்களா? ரொம்ப இதெல்லாம் நம்பிக்கையோடு இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா முழுமையான அந்த பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும், சரிங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த திருமண தடை உள்ளவங்கள்லாம், நாங்களும் பொண்ணு பார்க்குறோம், மாப்பிள்ளை பார்க்குறோம், எங்கள் குடும்பத்தில் ஒரு திருமணமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த எந்திரத்தை கொண்டு போய் வீட்டில் வச்சு ஒரு 11 நாள் நம்ம வணங்கிட்டு குலதெய்வத்தை போய் பொங்கல் வச்சு வணங்கி வந்தோம்னா இந்த திருமண தடைகள்லாம் அறுத்து தூளாயிரும். அந்த குடும்பத்தில் சீக்கிரம் ஒரு திருமண பாக்கியம் நடக்க ஆரம்பிச்சிடும். சில பேர்கள் தொழில் பண்ணுவாங்க, அந்த தொழில்களில் வளர விடாமல் முடக்கி போடுவாங்க. இவன் என்ன வளர்றான் அப்படிங்கிற மாதிரி எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வியாபாரம் கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்களாம் தொழில் பண்ணக்கூடிய இடத்துல இந்த எந்திரத்தை நம்ம வணங்கி வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழிலை நம்மளை எவனுமே சாய்க்க முடியாது. நம்மளை கெடுக்கணும்னு எந்த முயற்சியுமே பக்கத்தில் நெருங்காது. எல்லாம் இந்த முருகப்பெருமான எந்திரத்தை நம்ம வச்சு வழிபட ஆரம்பிச்சோம்னா முருகப்பெருமானுடைய கண்ட்ரோலுக்கு போயிடும், சரிங்களா? அவருடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படின்னா எதிரிகள் நம்மளை கெடுக்கணும்னு நினச்சா கூட பக்கத்தில் அணுக விட மாட்டார். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இயந்திரம் தான் இந்த
முருகப்பெருமானுடைய அருங்கோண சக்கர இயந்திரம். சரிங்களா, இந்த எதிரிகள் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களும் இதை பயன்படுத்தலாம். தொடர்ந்து இந்த ஏவல் பில்லி செய்வனையினால் பாதிக்கப்படுறவங்க, எங்களுக்கு மாற்றி மாற்றி செய்வனை இந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த எந்திரத்தை வந்து வீட்டில் வச்சு வணங்குனீங்க அப்படின்னா, வீட்டில் வச்சு இந்த மந்திரத்தை தினமும் ஒரு 21 முறை மட்டும் சொல்லி இந்த வணங்குனீங்க அப்படின்னா, எதிரிகள்லாம் பக்கத்தில் நெருங்க முடியாது. என்ன மந்திர தந்திரம் பண்ணாலுமே அது நம்மளை நெருங்காது. சரிங்களா, அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இயந்திரம் தான் இந்த முருகப்பெருமானுடைய இயந்திரம். இந்த முருகப்பெருமான் முதல்ல வந்து முருகப்பெருமான் வந்து யார் அப்படின்னா சம்கார தெய்வம். சரிங்களா, காளி, சரிங்களா, வராகி, பிரித்யங்கிரா, இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் சம்கார தெய்வங்கள். சரிங்களா, சம்காரம்னா அழிக்கிற தெய்வங்கள். சரிங்களா, அதனால் இந்த மாதிரி நம்ம சக்கரங்களை முருகப்பெருமானில் வச்சு வணங்கணும் அப்படின்னா எதிரிகளெல்லாம் அழிச்சிடும், சுக்குநூறு ஆக்கிப்போம். சரிங்களா, ரொம்ப அற்புதமான எந்திரம். இந்த எந்திரத்தில் வந்து சுவடிகள்லேயே ஒரு விஷயங்களையும் வர்ணித்து சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து சித்தர்களால் உருவாக்கப்பட்டது. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த முருகப்பெருமானை கும்பிடுறவங்கலாம் இந்த சக்கரத்தை வச்சு வழிபட்டுக்கிட்டு வந்தாவே முருகப்பெருமானுடைய அருளை வந்து நம்ம பரிபூரணமாக பெற முடியும். சரிங்களா, அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த எந்திரம். சரிங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எந்திரத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரிங்களா, என்னென்னு வச்சுங்க, சிவன், பார்வதி, விநாயகர், முருகன் இதெல்லாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறனால இந்த எந்திரத்தை வந்து ஒற்றுமை வேணும். கணவன் மனைவிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்னா இந்த எந்திரத்தை வந்து கணவனோ மனைவியோ வச்சு வணங்கி வந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் சண்டை வரவே வராது. உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா, அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது தான் இந்த எந்திரம். சரிங்களா, முதல்ல இந்த எந்திரத்தை நம்ம பூஜை பண்ணணும்னா வணங்கணும்னா எப்படி வணங்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு கோவிலுக்கு போகணுன்னு நம்ம எந்த தெய்வத்தை வணங்குவோம்? விநாயகரை வணங்குவோம். அதே போல் இந்த எந்திரத்தை நம்ம வணங்கும்போது அந்த எந்திரத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை மனமாற பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அவங்களையும் வணங்கிட்டு அடுத்தபடியாக முருகனை வணங்கணும். முருகனையும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அடுத்தபடியாக தான் சிவன், பார்வதியை வணங்கணும். இப்படி முறையாக நம்ம வணங்கும் போது இந்த எந்திரத்துடைய முழு பலனையுமே நம்ம ஈஸியாக நம்ம பெற முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எந்திரத்தை உங்களுடைய வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றி மண் அகல் விளக்கில் நெய் விளக்கு ஏற்றி அந்த நெய் விளக்கு ஒளியில் அந்த எந்திரம் படுற மாதிரி கீழே வைக்கணும். கீழே வச்சு அந்த ஒளி படுற மாதிரி வச்சாத்தேன் அந்த எந்திரத்தினுடைய சக்திகள் வீடு முழுக்க என்ன செய்யும்னா பரவ ஆரம்பிக்கும். இப்படி தான் அந்த எந்திரத்தை வீடுகளில் வச்சு வழிபட முடியும். இது வந்து கடைகளில் வச்சு வணங்கும் போது அதை நீங்கள் சும்மா உங்களுடைய கடைகளுடைய மக்களுடைய பார்வையில் படுற மாதிரி ஒரு உங்கள் கடைக்கு உள்ளே நுழைஞ்சு நேராக வர மாதிரி உள்ளே மாட்டிக்கிறலாம், அப்படியும் மாட்டிக்கிறலாம். சரிங்களா, இந்த எந்திரத்தை பார்த்தீங்கன்னா சில பேர் மந்திரம் சொல்லி வழிபடுவாங்க. சில பேரில் மந்திரம்னா எனக்கு தெரியாது, சில பேர் பக்தியோடு வணங்குவாங்க. பக்தியோடு வணங்குறவங்களும் இந்த எந்திரத்தை வணங்கலாம். சரிங்களா, சில பேர் மந்திரம் சொல்லி வழிபடுற முறை இருக்கும். சில பேர் மந்திரங்கள்லாம் தெரியாது, நான் பக்தியோடு அந்த முருகப்பெருமானை வணங்குவேன் அப்படின்னா இந்த எந்திரத்தை பக்தியோடு நீங்கள் முருகப்பெருமான் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பாவிச்சு நீங்கள் பக்தியோடு வணங்குறவங்களும் வணங்கிக்கிறலாம். சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எந்திரத்துக்கு உண்டான மந்திரம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அந்த மந்திரத்தை சொன்னால் மட்டும்தான் அந்த பூட்டுக்கு உண்டான சாவி தான் இந்த மந்திரம். சரிங்களா, நல்லா தெரிஞ்சுங்க. எல்லா எந்திரத்துலையுமே எல்லா மந்திரங்களையும் சேராது. எந்த பூட்டுக்கு எந்த சாவியை போட்டாத்தான் அந்த பூட்டுக்கு உண்டான சாவி திறக்கும். அதே போல் இந்த நான் கொடுத்துருக்கக்கூடிய எந்திரத்துக்கு உண்டான மந்திரம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டாத்தான் அதோடைய பலனை முழுமையாக நம்ம அனுபவிக்க முடியும். சரிங்களா, அதே போல் மிக மிக பெரிய கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்கள்லாம் இந்த எந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எந்திரம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா, இது எல்லாருக்குமே முருகப்பெருமானை வணங்கக்கூடிய எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த எந்திரத்தை நான் எந்திரமும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், அதுக்குண்டான மந்திரமும் கொடுத்துருக்கேன். அதுக்கு பூஜை செஞ்சு நீங்கள் வணங்கிக்கிறலாம். சரிங்களா, ரொம்ப பவர்ஃபுல்லானது. நான் திரும்ப நான் அற்புதம் பவர்ஃபுல்னு சொல்கிறேன் அப்படின்னா அதில் ஒரு காரணம் இருக்குது. சரிங்களா, அதனால் நீங்கள் எல்லாருமே அதை பெறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி நான் யூடியூப்பில் கொடுத்துருக்கேன். சரிங்களா, எல்லாருமே பயன்பெறுங்க. முருகப்பெருமானை கும்பிடக்கூடியவங்க ஒவ்வொருவரும் இந்த சக்கரத்தை வீட்டில் வச்சு வணங்குங்க. முருகப்பெருமானுடைய அருளை பரிபூரணமாக நீங்களும் பெற முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்படம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.